ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி 29ஆம் தேதி முதல் சுக்கிர பெயர்ச்சி நடக்க இருக்கு. ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு உச்சம் பெறுகிறார். 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போது சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். தன்னுடைய பலன்களை 200 மடங்கு அள்ளித்தர போகிறார். ரிஷபராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்கிறதாக இருக்கட்டும், ரிஷபராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதால இவங்களே எல்லா பிரச்சனைக்குமே பொறுப்பேற்கக்கூடிய நிலைமை இருக்குது. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியால் வருமானம் உங்களுக்கு இந்த ஆண்டு அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்க போகுது. நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சிகள் அதிகமாக கொடுப்பார். வருமானம் அதிகரிக்கும். குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலையவர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழிலில் இருந்து தடைகள் விளங்குவதோடு மட்டுமில்லாமல் தொழில் முயற்சி கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்குது. சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கேதுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க உங்களுக்கு இனிமேல் அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இனி தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு நன்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வை அடைவீங்க. எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் உங்களை தேடி சேரும். தொழில் இருந்த தடைகள் விளங்குவதோடு மட்டுமல்லாமல் சிலர் புதுசாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தாலும் இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ நினச்சதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? ரிஷபராசி நேயர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தையெல்லாம், கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நன்கு ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த அவமானத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அதில் அவமானத்துலேருந்து வெளியே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தை பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தன்னோட குடும்பத்துக்காக நம்ம தான் எல்லாமே பார்த்தாகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அந்த குடும்பத்துக்காக அயராது உழைக்கக்கூடிய நபர்களாக ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசி எதிர்த்தவர்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் அழிவு காலம் தான். எமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசி தான். எல்லாத்தையுமே வெளிப்படையாக ஓப்பனாக பேசுறவங்க, எல்லாத்துக்குமே மனசார உதவி செய்கிறவங்க. பால் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மையானவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்கவே மாட்டாங்க. கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்ப கூட நமக்காக யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதிகமாக வருத்தப்பட்ட நபர்களும் பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார். இதனால் நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. சனி பயிற்சியால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா? ஏற்கனவே நாங்கள் 2-3 வருஷமாகவே கஷ்டப்பட்டுருக்கோம், மீண்டும் இந்த வருஷமே எங்களுக்கு கஷ்டப்படுற நிலைமை வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க. உங்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டார், எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். முதலில் யாராவது உங்களுடைய கர்மா வினைக்கு ஏற்ற மாதிரி முதலில் ஒரு தண்டனையை கொடுத்து விட்டு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நபராக சனி பகவான் இருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும்.
உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன்கு மதிப்பு உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியம் இயங்கியவர்களுக்கு கண்டிப்பாக முதல் இந்த 3 மாதங்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் 10ஆவதாக இருந்தாலும் சரி 12ஆவதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு பயமாகவே இருக்குது. நான் நினச்ச மார்க் வருமானம் தெரியல, நான் நல்லா படிக்கிற பையன் தான், இருந்தாலுமே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருடமாக அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே விரைவில் குணமாகும். இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளித்து வெளியே வந்துடுவாங்க. இன்னொரு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள். இவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட தாங்க முடியாது. ரொம்ப மன உளைச்சல் ஆகி ரொம்ப கடன் பிரச்சனை இது நிறைய வாழவே வேண்டாம், செத்து போயிடலாமா அப்படிங்கிற நிலைமையில தான் ஒரு சில கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே அதிகமாக பாசத்தையும் அன்பையும் காட்டக்கூடிய நபர்களாகவும் இந்த ரிஷபராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க. என்னதான் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுன்னு தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேரில் கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு 50 ரூபாய் மற்றவங்களுக்காக செலவு செஞ்சுருவாங்க. இல்லை மற்றவங்களுக்காக கஷ்டப்படும் போது கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. உங்களுக்கு தை 1ஆம் தேதி முதல் 4 கிரகங்களுடைய பலன் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி இந்த ஆண்டு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரப்போகுது. இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு ஜனவரி மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலை கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த 3ஆவது நபர். அதாவது 3ஆவது நபர்னா பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் 4 செவத்துக்குள்ளே பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெரிய விஷயம் ஆகாது. அது என்னதான் ஈஸியாக சமாதானம் ஆயிடலாம். இல்லை பொண்ணோட அம்மாவோ இல்லை பையனோட அம்மாவோ இந்த மாதிரி அடுத்த ஒரு நபர் 3ஆவது நபர் உள்ளே வரும்போது அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. அதனால் உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் 4 செவத்துக்குள்ளே பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பெரும்பாலான குடும்பத்தில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பர்சனல் விஷயத்தில் யாருமே தலையிட விடாதீங்க. நீங்களே பார்த்து நீங்களே பேசி நீங்களே சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. சனி பகவானின் துணை உங்களுக்கு கூடுதலாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் சனி பகவான் உங்களை நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போவார். 2024 நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்கள் எல்லாமே இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு 2025 அடியெடுத்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது. ரிஷபராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லலாம். தைரியமாக எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்க. பயம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலே இருக்காது. இது வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கிறீங்க, நாங்கள் எதுக்கு வாழ்கிறேன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாங்க ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே இவங்க வாழ்க்கையில் துன்பம் தான். ரிஷபராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். இவங்க மனசில் ஏமாற்றம், குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த கடன் பிரச்சனை நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. ரிஷபராசிக்காரங்க போய் கேட்டிங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கடன் இருக்குது, 10,000க்கு மேலே சொல்லுவாங்க. 10,000 கடன் இருக்குது, 2 லட்சம் கடன் இருக்குது, 3 லட்சம் கடன் இருக்குது. கடன் இல்லாத நபர்களே இருக்காது. கடைசிக்கு ஒரு 100,000 கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கடன்லேயே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு.
கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்கள் கடன் நிலையாமல் கட்டி முடிச்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் 2025 முடியறதுக்குள்ள எல்லா கடனுமே நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வருமானம் அப்படிங்கிறத வந்து இரட்டிப்பாக தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்கள் 2025 இருக்குது. அதிகமாக ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க இந்த கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆடம்பரத்தை நோக்கி போகாதீங்க. உங்கள் தகுதிக்கு அறிஞ்சு நீங்கள் எதையுமே செலவு பண்ணுங்கள். உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 நீங்கள் 30,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதி வந்து அதுக்குள்ளே வச்சு உங்கள் ஆசை எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதிகமாக பேராசைப்பட்டு கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறோம். இப்போ என் காரே இல்லை, எனக்கு காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா கார் வந்து நான் 2-3 லட்ச ரூபா போட்டு வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அது வந்து பேராசை. உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வந்து நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே அளவோடு இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அளவுக்கு மீறினாலும் அது அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அதிகமாக பேராசைப்பட்டீங்க அப்படின்னா அது கடைசியில் வந்து குழியில் தான் விழுகிற மாதிரி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பேராசை எல்லாமே தவிர்த்துக்குங்க.